ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. புத்த நெல்காந்தா டெம்பிள். இது நேபாளில் காத்மண்டுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. இதை ஸ்லீப்பிங் விஷ்ணு டெம்பிள்னு சொல்வா, ஜலநாராயண டெம்பிள்னு சொல்வா. இங்க பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்க இருக்கிற அந்த கோவில் ரெகுலர் கோவிலா இருக்காது. ஏன்னா இங்க கோபுரமோ இல்லை மண்டபமோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம அந்த இடத்துக்கு போனா ஒரு பெரிய பாண்டு பார்க்கலாம். அந்த பாண்டுல பகவான் சயன கோலத்துல நமக்கு காட்சி தரார். அவருடைய திருமேனி 5 மீட்டர் லென்த் உடையது. அவருக்கு சதுர்புஜங்கள். அவருடைய அப்பர் ரைட் ஹேண்ட்ல சக்கரமும், அப்பர் லெஃப்ட் ஹேண்ட்ல சங்கும், லோயர் ரைட் ஹேண்ட்ல கதாவும், லோயர் லெஃப்ட் ஹேண்ட்ல தாமரை பூவும் ஏந்தின்னு இருக்கார். இதுல என்ன விசேஷம்னா, அவருடைய 2 திருக்கால்களும் கிராஸா இருக்கும். இதெல்லாம் தான் ரொம்ப அதிசயமா இங்க பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த மாதிரி நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இவருடைய திருமேனி சிங்கிள் பிளாக் ஆஃப் பசால்ட் ஸ்டோன்ல இருந்து பண்ணப்பட்டது. இவருடைய திருமுடிக்கு மேல 9 தலைகளை கொண்ட சேஷனாக் கொடையா நின்று அவருக்கு ஷெல்டர் கொடுத்துருக்கு. அவருடைய திருமேனிய தன்னுடைய உடம்பால படுக்கையா கொடுத்து அவருக்கு சப்போர்ட் பண்றது. நம்ம அப்படியே இந்த நாகத்தோட திருமேனி பத்தி அப்படியே காயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு நடுவுல பெருமாள் சயனிச்சுருக்கார். இந்த பாண்டுக்கு ஜலம் கொசைன் குண்டுன்ற இடத்துல இருந்து வருது. அந்த குண்டு சிவபெருமான் தன்னுடைய சிறுசூலத்தால பூமிய இடிக்கும் போது இந்த பூமிய அதால டச் பண்றார். அப்போ அதுலேருந்து தோணினது தான் அந்த வாட்டர் பாடி. அதுலேருந்து வர ஜலம் தான் இந்த குளத்துல நம்ம பார்க்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.